மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறக்கிற நேரத்துல ஃபிரௌன் கனவு காண்றான். பிறக்க போறதுடைய அந்த நேரத்துல ஃபிரௌன் கனவு என்ன காண்றான்? எனக்கு கீழ்த்தளத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து தன்னை சுற்றி கரிப்பதாக அவன் கனவு காண்கிறான். விளக்கில் கேட்கப்படுகிறது. விளக்கத்துக்கு பதிலாக என்ன சொல்றாங்க? கீழ்த்தளத்திலிருந்து ஒரு ஆண் பிள்ளை பிறக்க போது அது உங்களுக்கு எதிராக வந்து உங்களையே ஆட்சி செய்யும், இந்த நாட்டை ஆட்சி செய்யும் என்பதாக விளக்கம் தரப்பட, எந்த ஒரு நாட்டில எந்த வீட்டில் ஆண் பிள்ளை பிறந்தாலும் கொன்று விடுங்கள் என்பதாக உத்தரவு பிறப்பிக்கிறான் ஃபிரௌன். இந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் இதுல என்ன விளையாட்டுனா, அல்லாஹ்வுடைய இது விளையாட்டை பாருங்களேன், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்களேன். இந்த ஃபிரௌன் வந்து உத்தரவு போடுறாங்க, எந்த வீட்டுலாம் ஆண் பிள்ளை பிறக்குதோ கொன்றுங்கன்னு சொல்லி. இந்த பொறுப்பை கொடுக்கிறது யாருன்னா மூசா நபியுடைய அந்த தந்தை தான் கொடுக்குறாங்க. ஆனா மூசா நபி என்ன செய்யறாங்க? தன்னுடைய வீட்டை பிறக்கிறாங்க. அழகான ஆண் பிள்ளை கொள்வதற்கு மனம் மறுக்கிறது. எந்த தாய்க்கு தான் பெத்த பிள்ளைய கொள்ள மனசு வரும்? எனவே என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுப்புக்குள்ள வச்சு மறைக்கிறாங்க. அடுப்புக்குள்ள வச்சு மறைக்கிறாங்க. இவர் கணவர் ஊர் ஃபுல்லா என்ன செய்யறாரு? எந்த வீட்டை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லி தேடி திரிகிறாரு. மூசா நபி பிறந்ததும் அவர்களை கொல்ல கொடுக்க மறுத்த அவர்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க. என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோ, இந்த அரசனால ஏதாவது ஆயிடுமோ என்று பயப்படும் பொழுது அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். வஹைனா இலா உம்மி மூசா, மூசா நபியுடைய தாய்க்கு நாம் வஹி அறிவிச்சோம். என்னன்னா அன் அர்ஜிஹி ஃபைதா ஃபித்தி அலைஹி ஃபால்கிஹி ஃபில் யமீன். மூசா நபியின் தாயாரே, உங்க பிள்ளைக்கு பால் கொடுக்க நீங்க பயந்தா, பால் கொடுத்தா திரிச்சிடும், அதன் மூலமா தண்டிச்சிடுவாங்கன்னு நீங்க பயந்தா, நைல் நதியில அந்த பிள்ளையை தூக்கி போடுங்கன்னு சொல்றாங்க. நைல் நதியில நீங்க பெத்தெடுத்த மூசா என்ற அந்த குழந்தையை தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு வலா தகாஃபி வலா தஹஸனி, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இன்னா ராதுஹு இலைக்கி, அந்த குழந்தையை மீண்டும் உங்களுக்கு ஒப்படைப்போம். ஒரு சரி மட்டுமல்ல, அந்த பிள்ளையை நாங்கள் ரசூலாகவும் ஆக்குவோம். நீங்க செய்யுங்க, என் மீது நம்பிக்கை வச்சு நீங்க வந்து குழந்தைய ஆத்துல போடுங்க என்பதாக சொல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு எனக்கு மூசா நபியுடைய தாயார் அந்த பிள்ளையை ஒரு பெட்டியில வச்சு உள்ள போடுறாங்க. அந்த பெட்டி அப்படி நமது ஃபிரௌனுடைய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கே போகிறது. அதற்கு பிறகு நீண்ட நிகழ்வு வந்திருக்கிறீர்களே, எதற்கு சொல்ல வருகிறோம்? அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுவதற்கு ஒவ்வொரு தாய்மார்கள் முன் வருகிறார்கள். யார்கிட்டயுமே அமுது குடிக்க மறுக்கிறது. கடைசியில அங்க சொல்லப்படுகிறது, நம்ம அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண்ணை கூப்பிட்டு நம்ம என்ன செய்யலாம்? பிள்ளைக்கு பால் கொடுக்க குடிக்கலாம் என்பதாக சொல்ல, மூசா நபியுடைய தாயாரை வரவழைக்கப்பட்டு அந்த மூசா நபிக்கு அமுதூட்ட சொல்லும் பொழுது அந்த பிள்ளை யாருமே பால் குடிக்க மறுத்த அந்த பிள்ளை தன்னுடைய தாயான அந்த பெண்ணிடத்தில் தன்னை பால் குடிக்கிறது. அல்லாஹ் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணுமா இல்லையா? நீங்க என்ன பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, என்னை நம்பி நீங்க ஆத்துல போடுங்க, இந்த பிள்ளையை நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்போம். அன்றையவர்களே, நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அல்லாஹ் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலாம். வரதனா இலா உம்மி கைத கர ஐனுஹா வலா தஹஸன். மூசா நபியுடைய அம்மா கவலைப்பட்டு பயந்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றினேன். ஏன் தெரியுமா? தகர்ர ஐனுஹா, அவங்களுக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுத்துவதற்காக. உங்க ரப்பு சொன்னா செய்வாங்கிற வாக்குறுதி நிறைவேற்றுவதை அவங்க தெரிஞ்சுக்கணும் மட்டுமல்ல, அந்த தாயுடைய உள்ளம் பதைக்கிறது, கவலைப்படுகிறது, பயப்படுகிறது. எனவே அந்த பயத்தை போக்கி, கவலையை போக்கி அந்த தாய்க்கு கண்குளிர்ச்சி தருவதற்காக அந்த பிள்ளையை மீட்டு அவருடைய தாய்க்கு நான் தந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்ல வருகிறோம்? ஒரு பெண் கவலைப்பட்டாலே ரப்பு இறங்கி வந்து விடுகிறான். அந்த பெண்ணுடைய கவலையை போக்குவதற்கு ரப்பு இறங்கி வழி அறிவிக்கலாம் என்று சொன்னால், பெண்களை எந்த அளவுக்கு